கமலா அக்கா தன் பில்லியனில் பாய் ஃப்ரெண்டை உட்கார வைத்துக்கொண்டு ஸ்கூட்டரில் பார்த்ததும் அமலாவுக்கு திக்கென அடைத்தது நெஞ்சு. ஐயோ, இது ரொம்ப தப்பாச்சே. கமலா அக்காவுக்கு இந்த குண்டு தைரியம் எங்கிருந்து தான் வந்தது என திகைத்து போனாள் அமலா. இவளுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்ததே ரொம்ப தப்பு. அப்பவே நான் சொன்னேன். யாரு கேட்டாங்க? எனக்கு பொறாமைன்னு பட்டத்தை கொடுத்து முடிவு கட்டிட்டாங்க. இப்போ இந்த சிங்கத்தை பார்த்து என்ன முடிவுக்கு வருவார்கள்? அமலாவுக்கு வயது 12. அக்காவின் புத்தம் புதிய ஸ்கூட்டரை பார்த்ததும் அவளுக்கு அன்று அழுகையாக வந்தது. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்து இருந்ததில், ஆமாம், 2 வீலர் இருந்தால் தான் நான் காலேஜுக்கு போக முடியும் என கேட்டே விட்டாள் கமலா. 2 வீலர் எப்படியெல்லாம் உதவுகிறது, எவ்வளவு சிக்கனமானது, எவ்வளவு வசதியானது என விளக்கி கூறியபோது அமலாவின் கோபம் இன்னும் அதிகரித்தது. எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று முகத்தை தூக்கி கொண்டு போய் படுத்த பொழுது அம்மாவுக்கு புரிந்தது. இந்தா, பொறாமப்படாத அமலா, உனக்கும் லைசன்ஸ் வாங்குற வயசு வந்துருச்சுன்னா நீயும் ஓட்டிட்டு போகலாம். அதுக்குள்ள கமலா கல்யாணமாகி புத்தகம் போய் விடுவாள் என்றாள். ஆனால் இப்போது நடப்பது என்ன? பாய் ஃப்ரெண்டை பின்னால் அமர்த்தி கொண்டு கமலா ஊர் சுற்றுவதை பார்த்தால் அம்மா என்ன சொல்லுவாள்? வீடு திரும்பியது முதல் முறையாக அம்மாவிடம் மூட்டையை அவிழ்த்து விட்டாள் அமலா. நான் ஏதோ பொறாமப்படுறதா சொல்லி அன்னைக்கு என்னை அடக்குனியே, இப்போ என்ன ஆச்சு பாரு என்றாள். என்னடி ஆச்சு, என்னாச்சு என்றாள் அம்மா பதற்றமாக. அதை சொல்லவே எனக்கு பிடிக்கல என முகத்தை கசப்பாக்கி கொண்டாள் அமலா. அம்மாவோ பெருமூச்சு விட்டு, நல்ல காலம், ஆக்சிடெண்ட் ஒன்றும் இல்லை, இது வேற ஏதோ விஷயத்த முழுங்கிக்கிட்டு இருக்கா. சொல்ல பிடிக்கலைன்னா எதுக்கு மொள நிலத்துக்கு முன்னுரை வாசிச்சுக்கிட்டு இருக்க என்றாள். சுருக்கென்றது அமலாவுக்கு. ஒருவேளை எனக்கு இப்போதும் பொறாமைதானோ? அக்கா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டுடன் தானும் ஊர் சுற்ற முடியவில்லை என்ற ஏக்கமா என்னை கொள்ளுது. அந்த எண்ணத்தை கொன்றாள் அமலா. அக்காவை பற்றிய கவலையில் தான் பேசுவதாக சமாதானம் பண்ணி கொண்டாள். அங்கே உன் மூத்த பொண்ணு உருப்படாமல் போயின்னு இருக்கா, இங்கே இளையவளுக்கு தர்மோபதேசம் பண்ணு என்றாள் எரிச்சலுடன். அம்மாவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது. கவலையும் மிகுந்தது. அமலா கன்னத்தில் ஒரு பலார் விழுந்தது. என்னடி செஞ்ச? என் பொண்ணு என்ன செஞ்சா? சொல்லி தொலையேன். கண்களில் கண்ணீர் பொங்கியது. அதை ஆவியாக்கும் அளவில் கோபக்கணலும் வீசியது. கன்னத்தை உள்ளங்கையால் ஒற்றிக்கொண்டு, பாய் ஃப்ரெண்டை பில்லியனில் உட்கார வச்சுண்டு ஊர் சுத்தரா, போதுமா என்று கேட்டுவிட்டாள் ஆத்திரமாக. மூட்டி விட்டுட்டியா என கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் அந்த சமயம் கமலா. சகுனி குகுனி வேலையெல்லாம் என்கிட்ட பிச்சை வாங்கணும். ஏண்டி, பாய் ஃப்ரெண்டு என்றது கெட்ட வார்த்தையா என்ன? இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இன்னைக்கு ஏதோ அவசரம்னு ரமேஷ் லிஃப்ட் கேட்டான். அவன் வீட்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேன். போதுமா? ஆமாம், அப்படி அவனுக்கு என்ன அவசரமா? விசாரிச்சியா நீ என்றாள் அம்மா கொஞ்சம் சந்தேகமாக. அவன் அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையேன்னு போன் வந்ததாம். என்னமோ ஏதோன்னு தவிச்சு போயிட்டான். மனிதாபிமானத்துடன் நடந்துக்கிறது தப்பா என்ன? நிஜமாவே உடம்பு சரியில்லைனா மனிதாபிமானம்தான். ஆனால் பஸ்ஸிலே இடிக்கிறத விட ஸ்கூட்டரில் உரசிட்டு போகிறது சுகம்ங்கிறதுக்காக எமர்ஜென்சியை கற்பனை பண்ணியிருந்தா அது மனிதாபிமானம் இல்லை, அதுக்கு வேறு பேர் என்றாள் அமலா. இப்போ என்னங்கிற? அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறியா என்ன? அமலாவுக்கு பதில் கூற தெரியவில்லை. எக்கேடும் கெட்டுப்போ என பாத்ரூமுக்குள் போய் கதவை அரைந்து சாத்தினாள் அமலா. டமால். தீபாவளிக்கு ஒத்தை வெடியே வாங்க வேண்டாம், இவளும் பாத்ரூமும் கதவுமே போதும் என்றாள் கமலா. அவ சொல்றதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஜாக்கிரதையே இருந்துக்கோ என்று அம்மா எச்சரிப்பதும், அக்கா தத்தம் என்று நடந்து கொள்வதும், படுக்கை அறைக்குள் நுழைவதும், மெலிதான ஒற்றைக்கல் சுவரை ஊடுருவி குளியல் இருந்த அமலாவின் காதில் பலமாக விழுந்தது. அப்பொழுதுதான் அவளின் மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது. அன்றிரவு பர்வதம் ராகவனிடம் சொன்னாள். கமலாவுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்ததே தப்போன்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன், அவள் ஹெல்மெட் போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாளா? இல்லை, தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கிறா சரி, இளம் வயசு, மனசுக்கு என்ன கவசம் இருக்கு? ராகவன் பெரியதாக கொட்டாவி விட்டபடி டேபிள் லாம்ப் அணைத்து புத்தகத்தை பட்டென்று மூடிவிட்டு தூங்கி போனான். அவன் செய்த அசிங்கத்தை பொருட்படுத்தாமல் தன் கடமை என்ற நோக்கில் பர்வதம் நடந்த கதையை சொல்லி முடித்தாள். இருட்டிலே ராகவன் குரல் தூக்கத்துடன் கலந்து மழலை பேசியது. இந்த காலத்து பசங்க எல்லாம் தேவலாம். காதல் இவங்க கிட்ட கை கட்டி நிக்குது. பொய்யோ மெய்யோ என்னத்தையோ சொல்லி தைரியமா பேசி எப்படியோ காரியத்தை சாதிச்சிட்றாங்க. நம்ம மாதிரி பயந்து பயந்து அவங்கெல்லாம் சாகல. போதுமே, அசடு வழியறது என்று சொன்னாலே தவிர பர்வதம் அந்த பழைய நாட்களின் நினைவுகளில் மூழ்கி போனாள். ராகவனின் குரட்டை ஒளி பின்னணியில் நினைவு வந்து போனது. அவள் ஏறும் அதே பஸ்ஸில் அவனும் காத்திருந்து ஏறுவான்.
அவன் வீடு வேறு ஏதோ திக்கிலோ இருந்தது. ஆனாலும் இந்த ரூட்டில் தான் வருவாள். அவள் உட்காருகிற சீட்டுக்கு எதிர் சீட்டில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருப்பான். இப்படியாகவே அந்த நாட்களில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்த விதம் இதற்கு மிகவும் அனுசரணையாக இருந்தது. மேலும் கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் போது ஆபீஸ் கும்பல் எல்லாம் இராது. எதிரும் புதிருமாக உட்கார இடம் கிடைக்கும். அவன் தன்னையே உற்று நோக்குகிறான் என்று பர்வதத்திற்கு நன்றாகவே தெரிந்தது. ஜன்னல் வழியே ஆகாயத்தை பார்ப்பது போல இருப்பாள். அப்புறம் வேறு திசையில் கவனம் ஈர்க்கப்பட்டது போல் திரும்புகிற பாவனையில் அவள் திராட்சை கண்கள் அவனுடைய ஊடுருவும் பார்வையை சந்திக்கும். அவனுடைய முகம் பொலிவு, தோள்களின் திரட்சி எல்லாவற்றையும் ஒரு கணத்தில் கபலீரகம் பண்ணி கொண்டு அவள் பார்வை அப்பால் நகர்ந்து போனது. அப்பொழுது அவளுடைய சந்தன வர்ண முகத்தில் செம்மை படர்ந்தாலும் தலை குனிந்தது நிமிரவில்லை என்ற வீம்புடன் அவள் இருப்பதையும் அவன் நன்றாகவே உணர்வான். சற்று நேரம் சென்று மறுபடியும் எதிர் திசையில் ஏதோ கவனம் ஈர்க்கப்பட்டது போல தலையை திருப்பி இவள் இன்னமும் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை உணர்ந்து முகம் சிவந்து கொள்வாள். இப்படியாகவே எத்தனை நாட்கள், இல்லை இல்லை எத்தனையோ மாதங்கள் ஓடின. பேச்சு கொடுக்க தைரியம் இருந்தால் தானே பேச முடியும். ஒரு நாள் பர்வதம் தன் பாட்டனி நோட்டு புத்தகத்தை புரட்டிய பொழுது அதற்குள் அவளையும் அறியாமல் ஒரு சித்திரம் புகுந்து கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டு போனாள். அந்த சித்திரம் வேறு எதுவும் இல்லை, ராகவன் எழுதிய பேப்பர் தான். மெலிதான அட்டையில் தீட்டப்பட்டிருந்த வண்ண ஓவியம். ஒளிரும் முழுமதி, நிலவு குடித்து பம்மி இருக்கும் ஒரு மேகமண்டலம், கண் சிமிட்டும் மூன்றிரு தாரகைகள், நிழலாக தாழ்ந்து நீள்கின்ற ஒரு மரக்கிளை. மனதின் ஆசைகளை வண்ணங்களை எல்லாம் வடித்தெடுத்து வடிவம் தந்த ஓவியம் அது. அதை முதலில் பார்த்ததும் இதயத்தை தொட்டு சென்றது. தொடவே பயமாக இருந்தது. தைரியத்தை திரட்டிக்கொண்டு ஒரு விரலால் அதன் விளிம்போடு வருடி கொடுத்த பிறகு அதை விட்டு கையை எடுக்கவே பிடிக்காமலும் இருந்தது. 4 விரல்களான அந்த லவ் பேர்ட்ஸை அன்புடன் தடவி கொடுத்து விரல்களை அதரங்களில் ஒற்றி எடுத்த பொழுது அவளுக்கு மெய் சிலிர்த்தது. எப்போது எப்படி சாமர்த்தியமாக இந்த படத்தை இந்த நோட்டு புத்தகத்தில் சொருகினான். மறுநாள் பஸ்ஸில் அவன் புருவங்கள் கேள்விக்குறியில் உயரவே இவள் மெதுவாக நோட்டு புத்தகம் திறந்து அந்த படத்தை காட்டி தடவி கொடுத்து புன்னகைக்க அவன் நெளிய, இவள் தவிக்க. மௌன நாடகம் தொடர்ந்தது. ஒரே ஒரு வித்தியாசம்தான், படத்துக்கு பதில் கடிதம். பதில் அந்த கடிதங்களில் ஒன்று இவள் தங்கையிடம் சிக்கிவிடவே, அம்மா இங்க வந்து பாரு அநியாயத்தை என அவள் அலற, விஷயம் அம்பலமாகி அப்பா வீடே 2 படும்படியாக கூச்சல் போட்டு இறைய, அம்மா அவளையும் அடித்து தன்னையும் அடித்து கொண்டாள. கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ள மாமாவிடம் சென்றார்கள். கண்ணீர் மல்க காதல் கதையை சொன்னார்கள் பர்வதமும் ராகவனும். தன் உதவி கோரி காதலர்கள் வந்து விட்டதில் மாமாவுக்கு அசாத்திய பெருமை. அவர்கள் கல்யாணத்தை முடித்து வைக்கவே ஆண்டவன் தன்னை அனுப்பி வைத்திருப்பதாக கருதி இரு குடும்பத்தாரிடமும் மாறி மாறி வாதாடி அதில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் கண்டு காதலர்களையும் அதற்கேற்ப இன்பத் துன்பங்களில் ஆழ்த்தி கடைசியில் வெற்றி பெற்று திருமணத்தில் முடிந்த சுபம்தான். அவர்கள் நரசிம்ம மாமாவை அடிக்கடி சந்திக்க நேர்ந்த காலகட்டத்தில் உங்க பாடு எவ்வளவோ தேவலாம், என் கதையை கேள் என்று அவர்தான் ஸ்ரீதேவி மாமியின் கரம் பற்றும் முன் பட்ட பாட்டை விவரித்திருந்தார். இவ கழுத்துல நான் தாலி கட்டி முடியறதுக்கு முன்னாடியே சரியா 19 வீடுகள்ல பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொண்டேன். பாவம் அந்த பொண்ணுங்க. முதல்ல என் காலில் விழுந்து நமஸ்கரிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம்தான் பாடுங்க. நானும் அதே கோபத்தோடு வேணும்னா வரதுடா பொன் ஜாதகத்தை கேட்டு தொலையேன். வர வர உன் வாக்கு பொய்க்காம மூதேவியா இருந்தாலும் பேராவது ஸ்ரீதேவியா இருந்து தொலையட்டுமே என்றேன். அம்மா இடி விழுந்தது போலானாள். வரது என்ற வரதராஜன் அப்பாவிடம் காரியஸ்தாக வேலை பார்த்து வந்தவர். 50 பவுன் நகை, 50,000 ரூபாய்க்கு வெள்ளி சாமான்கள், 7 சுத்து முறுக்கு, எக்கச்சக்கமான பட்டுப்புடவைகள் என மனதுக்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்த அம்மா ஐயோ ஐயோ மயங்கிட்டாளே, மாயலம் பண்ணிட்டாளே என அபோதியா என்ன அடுத்தி கொண்டாள். அப்பாவோ வரதுவை அழைத்து, என்ன ஓய் உம்மை எனக்கு கணக்கு எழுத சொன்னா உம்மை பொண்ணை விட்டு என் பிள்ளையே கணக்கு பண்ண சொல்லிட்டேரே, என் சொத்தையெல்லாம் அபகரிக்க இப்படி ஒரு திட்டமா என கர்ஜித்தார். என் சான் உடம்பு ஒரு சான் ஆகி நின்று கூசி குறுகி போனார். இவளை ஊறவிட்டே விரட்டுறேன் என பஞ்சாயத்துக்கு போனார் அப்பா. அப்பாவுக்கு பயந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னு புரிந்த வரதராஜன் வழக்கு நடப்பதற்கு முன் நானே போய் விடுகிறேன் என ஸ்ரீதேவியுடன் புறப்பட தயாரானார். அப்ப எங்கிருந்துதான் எனக்கு தைரியம் வந்ததோ, துணிந்து பஞ்சாயத்து தலைவர் பரமசிவன் பிள்ளை வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சு, அநியாயமா வரதராஜனை கெட்ட பேரோட விரட்டி அடிக்காத குறைய அனுப்பி வைக்காதீங்க. அந்த பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராது, கடைக்கண்ணால கூட என்னை பார்த்ததில்ல.
நான் தான் அவ அழகுல மயங்கி போனேன். கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என சொல்ல அவரும் தர்ம நியாயம் கருதி அப்பாவிடம் பேசி அவர் எதிர்ப்பையெல்லாம் ஊர் பிரமுகர்கள் உதவியுடன் தகர்த்து அப்பாவே அப்புறம் தன் ஸ்டேட்டஸுக்கு குறையாமல் கல்யாணம் நடக்கணும்னு தீர்மானித்து 4 நாளில் கல்யாணம். 1000 பேர் சாப்பாடு, இரட்டை நாணயம், பாண்டு சாரட்டு ஊர்வலம். கிருஷ்ண பராத்மாவே வந்து என்னை கொத்தி கொண்டு போன மாதிரி இருந்தது எனக்கு என ஸ்ரீதேவி மாமி பரவசத்தோடு முடித்தாள். பல நினைவுகளில் ஆழ்ந்து போனதால் இரவு சரியாக தூங்காமல் அதிகாலையில் அலாரம் அடித்த பிறகும் பர்வத்தின் கண்கள் சொக்கின. பர்வதம், என்ன ஆச்சு உனக்கு? சீக்கிரமா எந்திரிச்சு காஃபி போட, மணி 6 ஆயிருச்சு என உலுக்கினான் ராகவன். அவள் அவன் கரன்களை பற்றி கொண்டு, என்னா நரசிம்ம மாமா கதை ஒரு மாதிரி, நம்ம கதை இன்னொரு மாதிரி. இப்போ கமலா கதை வேறு மாதிரியெல்லாம் இருக்கு. அமலா கதை எந்த மாதிரி ஆகுமோ என்றாள். கண்களில் லேசான கலக்கம். ஒரு மாதிரியும் இல்ல. மாப்பிள்ளை மாலிகுலர் பயாலஜியிலே DNA தொடர்பும் பாரம்பரிய காதல் பாட்டரும் ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்கா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர்ல கட்டுரை எழுதிட்டு இருப்பான். அமலா ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்துல இன்டர்நெட் வழியா குறுக்கே புகுந்து அவன் கம்ப்யூட்டர் திரையில ஐ லவ் யூன்னு எழுதுவா, படம் போடுவா. பொறாமப்பட வேண்டியதெல்லாம் இனிமே கம்ப்யூட்டர்கள் தான் என்றான். நண்பர்களே, காதல் என்பது மனம் ஒத்துப்போய் வர விஷயம்தான். அதை பெற்றோர்களாகிய நாம் கெடுத்து அவர்களின் வாழ்க்கையை சீராக்க வேண்டாம். முடிந்த அளவு நம்ம சம்மதத்துடன் நம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டுமே. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.